நடந்ததை நினைச்சு நீ எதுவுமே வருத்தப்படாத. நாளைக்கு இது சரியாயிடும். இந்த கல்யாணத்தை நாங்க நடத்தி காட்டுறோம். எப்படி செல்வி உன்னால முடியும்? என்ன ஏதுன்னு கேட்காமலே அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணல. நீ எந்த முகத்தோட அந்த வீட்டு வாசப்படியை போய் மிதிப்ப சொல்லு? ரங்கநாதன் சாரு நீ நினைக்கிற மாதிரி மோசமானவர்லாம் இல்லக்கா. ஏதோ குழப்பத்துல அப்படி பேசிட்டாரு. நாம போய் நடந்ததெல்லாம் எடுத்து சொன்னோம் அப்படின்னா நிச்சயமா புரிஞ்சுப்பாரு. எங்க 2 பேத்துக்கு அந்த நம்பிக்கை இருக்குக்கா. வேலு, அப்படின்னா இன்னைக்கு அவரை பார்த்து பேசிடலாம், தள்ளி போட வேண்டாம். என்னங்க என்னங்க நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இப்ப போய் நீங்க பேசினா அவங்க எப்படிங்க உங்களை நம்புவாங்க? இந்த விஷயத்த பத்தி முன்னாடியே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இப்படி கடைசி நிமிஷத்துல போய் நம்ம நடந்ததை சொன்னா நம்ம குடும்பத்தையும் பூஜாவையும் அவங்க தப்பா தான் பாப்பாங்க. எனக்கு என்னமோ நீங்க சொல்ற மாதிரி பேசினா சரியா வராதுன்னு தோணுது. அவங்களா வந்தாதான் உண்டு. இல்ல கீர்த்தி, நீ சொல்றது தப்பு. மாமா சொல்றதுதான் சரி. மாமா, நீங்க சொன்னதான் நானும் யோசிச்சேன். இன்னைக்கே இல்ல, இப்பவே நானும் வேலுவும் போய் ரங்கநாதன் சாரை பார்த்து பிரம்மாவுக்கும் நமக்கும் இருக்கிற பகை என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே முழுசா சொல்லிட்டு வரலான்னு இருக்கோம். அப்படி மட்டும் நம்ம சொன்னோம்னா அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. அது எப்படிம்மா? ஏற்கனவே ஊர் அறிய பத்திரிகை அடிச்சு மண்டபம் வரைக்கும் போய் கல்யாணம் நின்னா அந்த பொண்ணை யார் தான் கல்யாணம் செஞ்சுக்குவாங்க? அத்த, நியாயம் நம்ம பக்கம் இருக்கும்போது எது நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம். நாங்க போய் பேசிட்டு நல்ல செய்தியோட வரோம். அது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேலு, வாங்க போலாம். சரிண்ணே, நாங்க போய் பார்த்து பேசிட்டு வரோம். சரி வேலு, நானும் கூட வரேன். ஐயோ இல்ல மாமா, நீங்க இப்ப வர வேண்டாம். நாங்க போய் பேசி சரியா வரலனா அதுக்கப்புறம் நீங்களும் அத்தையும் போய் பேசுறது சரியா இருக்கும். இப்போ நானும் வேலுவும் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம்.